அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் டெடிகேஸ் தகவல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோகான் பாக்ஸ் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதோட சிக்னல் எப்படி எடுக்கிறது, ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷனில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வீடியோகான் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. நார்மல் ரிமோட்டு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட் கிடையாது. அடுத்துட்டு வந்துட்டு ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது ஏவி கேபிள். அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் இன்னும் மாற்றவே இல்லை. ஃப்யூச்சரில் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். அடாப்டரும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அது இல்லாமல் 2 பேட்ரி, ரிமோட்டுக்கான 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளோட செட்டாப் பாக்ஸ் எடுத்தாச்சு. செட்டாப் பாக்ஸ் வந்தீங்கன்னா இரும்பில் மேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டிவியில் இந்த செட்டாப் பாக்ஸை கனெக்ஷன் பண்ணி இந்த டிஷ்ஷில் வந்து சன் டைரக்ட் பொசிஷன் இருக்குது. அதை மாற்றி நம்ம வீடியோகான் டைரக்ஷன் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷனில் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சவுண்டு வரும், அது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டிவிக்கு எல்லா அவுட்புட்டு இன்புட்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஆன் பண்ணிடலாம். இது மாடல் பார்த்திங்கன்னா V5008. இது ஒரு ஹெச்டி பாக்ஸ் தான். எஸ்டி சேனலும் அவைலபிளாக இருக்குது, ஹெச்டி சேனலும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து எஸ்டி ஏவி கேபிள் மட்டும் தான் கொடுத்தாங்க. HDMI கேபிள் நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ஒரு விதமான சவுண்டு வரும். அந்த சவுண்டை நீங்கள் கேட்பீங்க. சிக்னல் கிடைச்சோன்னே ஒரு விதமான சவுண்டு வரும். அந்த வித்தியாசமான சவுண்டு கேட்கும்போது நம்ம டிஷ்ஷை வந்து லாக் பண்ணலாம். அப்படிங்க நமக்கு டிவி ஸ்க்ரீனில் பார்த்தா நமக்கு வந்து சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இப்போ டிஷ்ஷை அலைன் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு செட்டிங்ஸுமே நம்ம மாற்றக்கூடாது. சிக்னல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனை கொடுக்கணும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோன்னே வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் வந்துட்டு போகுது. இப்போ கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சு நம்ம வந்து டிஷ்ஷை டைட் வச்சுக்கலாம். இப்போ 84% பக்கம் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ வந்துட்டு ரிமோட்டில் டவுன் பட்டன் அமைக்கி ஸ்டார்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக போகுது. சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறப்ப சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டிஸ்ஸவோ அல்லது வந்து செட்டாப் பாக்ஸையோ ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம சில பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி ஓடிடும். கரெக்டான சிக்னல் இருந்தது அப்படின்னா சாஃப்ட்வேர் கொஞ்சம் சீக்கிரம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா சாஃப்ட்வேர் கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி பாக்ஸ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓடி முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு நார்மல் வியூ வந்துடுச்சு. இதுலேயே நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது. இங்கே காட்டியிருக்க ப்ளூ கலர் பட்டனை மட்டும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அழுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேனிங் ஆகி சேனல்ஸ் எல்லாமே முன்னாடி வந்துடும். என்னோடய பழைய ரிமோட்லேயே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். புது ரிமோட் எடுக்க வேணாம் அப்படின்றதுனால. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் அழுக்கு போடும் கஸ்டமர் கொடுக்குறதுனால அதை நான் யூஸ் பண்ணலை. பாக்ஸ் ஒன்லி மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ் எல்லாமே ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரேடியோ சேனல் எதுவுமே ஸ்கேன் ஆகலை. ஒன்லி டிவி சேனல் மட்டும் தான் ஸ்கேன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் மேலே வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதை ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஒன்று அதில் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி தான் ரெஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்ஃபோ சேனல்ஸ் வந்துடும். விளம்பர சேனல் வந்ததுக்கப்புறம் நம்ம சன் டிவி வைக்க ஆரம்பிச்சிடலாம். விளம்பர சேனல் வந்துருச்சு. இப்போ நம்ம சன் டிவி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சன் டிவி ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே எல்லா சேனலும் வந்துடும். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்து ரீஇன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது, உள்ளே போய் பாக்ஸில் செட்டிங்ஸில் எப்படி சிக்னல் பார்க்குறது எல்லா வீடியோவும் போடுவோம். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நம்மகிட்ட வீடியோகான் ஏர்டெல் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.